إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இறை இல்லத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை உலகத்தில் அவனை மாத்திரம் நாம் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்துவிடக் கூடாது என்ற அந்த உயரிய அடிப்படையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி சொன்னார்களோ அவற்றை முடிந்தளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தகு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் விட்டு ஒதுங்கி நடக்குமாறு எங்களை எச்சரிக்கை செய்தார்களோ தடுத்தார்களோ அத்தகைய தீய காரியங்கள் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி நடக்குமாறு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஹுத்பா உரையில் ஜமாத் தொழுகையின் முக்கியத்துவமும் அதில் விடப்படக்கூடிய தவறுகளும் என்ற தலைப்பில் இந்த குறுகிய நேரத்துக்குள் ஒரு சில தகவல்களை அல் குர்ஆனிலிருந்தும் அஸ்ஸுன்னாவிலிருந்தும் உங்கள் சிந்தனைக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். தொழுகையை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தின் இரண்டாவது கடமை என்று நாம் கூறுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய கடமைகளை போன்று விதியாக்கப்பட்டது இந்த தொழுகை கிடையாது. ஏனைய கடமைகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வஹியாக அவர்களுக்கு அருளப்பட்டு ஒவ்வொரு கடமைகளும் கடமையாக்கப்பட்டது. ஆனால் இந்த தொழுகை வித்தியாசமான முறையில் அல்லாஹ் தஆலா மிஅராஜ் விண்ணுலக பயணத்துக்கு அவர்களை அழைத்து 7 வானங்களுக்கு மேலால் சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில் வைத்து அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை விதியாக்குகிறான். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானங்களாக கடந்து சென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு யாரும் போகாத அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த இடத்தை அடைந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு பரிசாக இந்த சமூகத்துக்கு தொழுகையை விதியாக்குகிறான். 50 நேர தொழுகையாக முதலாவது தொழுகை கடமையாக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 50 நேர தொழுகையோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சித்ரத்துல் முன்தஹாவிலிருந்து கீழிறங்கி வருகின்றார்கள். 7வது வானத்தில் வைத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள்,
உங்களுடைய சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா எதை விதியாக்கினான் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் 50 நேர தொழுகைகளை அல்லாஹ் தஆலா விதியாக்கி இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எங்களுக்கு தெரியும், பனூ இஸ்ரவேலர்களோடு ரொம்ப சிரமப்பட்டவர்கள், அதிகம் அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது அதிகமாக இருக்கின்றது, உங்களுடைய சமூகத்தார் பலகீனமானவர்கள், இதை அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள், இதைவிட குறைவானதுதான் எனது சமூகத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது, இதை நீங்கள் குறைத்து கேளுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று கூற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சித்ரத்துல் முன்தஹா வரை செல்கின்றார்கள். இப்படி அந்த சம்பவம் நடக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 5வது முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே சென்று வருகின்றார்கள். இறுதியாக தொழுகை 5 நேர கடமையாக அது விதியாக்கப்படுகின்றது. இந்த 5 நேர கடமையோடு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். முன்னர் சொன்ன மாதிரி அதே வார்த்தையை கூறுகின்றார்கள், உங்களுடைய சமுதாயத்தினர் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள், அவர்கள் பலகீனமானவர்களாக இருக்கின்றார்கள், இதையும் நீங்கள் குறைத்து கேளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு மேலே குறைத்து கேட்க எனக்கு வெட்கமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த 5 நேர தொழுகைக்கு 50 நேர தொழுகையின் நன்மையை தருவதாக வாக்களித்தான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸிலேயே நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் சுருக்கமாக தொழுகை கடமையாக்கப்பட்ட வரலாறு. தொழுகை கடமையாக்கப்பட்டது, அதான் இருக்கவில்லை, ஃபர்லான தொழுகைக்கான அதான் இருக்கவில்லை. தொழுகை கடமையாக்கப்பட்டது, வுது என்பது இருக்கவில்லை. ஆரம்பமாக தொழுகை கடமையாக்கப்படுகின்றது. எவ்வாறு கடமையாக்கப்படுகின்றது? 2 ரக்காத்துக்களாகத்தான் எல்லா நேர தொழுகைகளும் கடமையாக்கப்படுகின்றது. சுபஹ் எப்படி 2 ரக்காத்துகளோ அதே மாதிரி தான் எல்லா நேரங்களும் 2 ரக்காத்துக்களாக கடமையாக்கப்படுகின்றது. பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எவ்வாறு தொழ வேண்டும் என்ற முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் தொழுது காண்பித்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸுஹரை 4ஆக, அஸ்ரை 4ஆக, அதே மாதிரி மகரிபை 3ஆக, இஷாவுடைய தொழுகை 4ஆக அவர்கள் தொழுது காண்பிக்கின்றார்கள். சுபகுடைய தொழுகை 2 ரக்காத்துக்களாக இருக்கின்றது. சுபகுடைய தொழுகையும் பிரயாணத்தில் நாம் சுருக்கி தொழக்கூடிய அந்த தொழுகைகளும் அப்படியே 2 ரக்காத்துக்களாக இருக்கின்றது. அடுத்த தொழுகைகள் அதிகரிக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் தொழுகை ஆரம்ப கட்டத்திலே கடமையாக்கப்பட்ட அந்த விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, உத்லு மா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வ அகிமிஸ் ஸலாஹ், நபியே, வஹி மூலம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பியுங்கள், தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மனிதர்களை விலக்கும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகையை நல்ல முறையில் நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தொழுகையானது எங்களை மானக்கேடானவைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கும், மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த தொழுகை இருக்கும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகையை நாங்கள் நினைத்த விதத்திலே தொழ முடியாது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நேரத்துக்கு தொழ வேண்டும். நேரம் தவறி போகுமாக இருந்தால் அந்த தொழுகையை நாங்கள் மீண்டும் மீட்ட முடியாது என்ற செய்தியை அல் குர்ஆனும் வசுன்னாவும் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கலாம். என்ன செய்வார்கள்? தொழுகைகளை பிற்போடுவார்கள். சுபகுடைய தொழுகை ஒருவருக்கு தவறி போனது என்று சொன்னால் அதை அப்படியே விட்டு விடுவார்கள். துகருடைய தொழுகையும் பகல் நேரத்தில் பிஸியாக இருப்பார்கள், தவறி போய்விடும். அசருடைய நேரம் களைப்பாக இருப்பார்கள், அசருடைய தொழுகையும் தவறி போய்விடும். மகரிபு நேரம் அல்லது இஷாவுடைய நேரம் பள்ளிக்கு வருவார்கள், ஜமாத்தாக மகரிபை இஷாவை தொழுது விடுவார்கள். பின்னர் ஒரு ஓரமாக சென்று நீண்ட நேரம் தொழுவார்கள். என்ன தொழுவார்கள்? அன்றைய தினம் அவருக்கு சுபகு தவறி போனது, அன்றைய தினம் இஷா தவறி போனது, அசரு தவறி போனது
இப்படி தவறிப்போன எல்லா தொழுகைகளையும் கலா தொழுகை என்று சொல்லி ஒரே நேரத்திலே தொழக்கூடிய ஒரு வளமையை நாங்கள் சமூகத்திலே பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஒரு கலா தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களா? நபி தோழர்கள் யாராவது ஒருவர் இவ்வாறு தொழுது காண்பித்தார்களா? இப்படியான ஒரு தொழுகை இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கலா தொழுகை என்ன தெரியுமா? எவர் ஒருவர் தொழுகைக்கான எல்லா முயற்சிகளையும் செய்கின்றார், செய்துவிட்டு ஒன்று மறதியின் காரணமாக அல்லது தூக்கத்தின் காரணமாக உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்ற தவறி போகின்றார். சுபகுடைய தொழுகைக்கு எழும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரவையில் உறங்குகிறார். ஆனால் சுபுவில் அவருக்கு முழுப்பு வரல. முழுப்பு வருது ஒரு 6:30 மணிக்கு முழுப்பு வருது. 6:30 மணி என்று சொன்னால் சூரியன் உதிச்சாச்சு. அதுக்கு பின்னர் என்ன, தொழுகை கலா நேரமாயிற்று, தொழுகை நேரம் முடிந்து விட்டது. இப்பதான் இவருக்கு முழுப்பு வருது என்று சொன்னா இவர் அந்த நேரத்தில் அவர் தொழலாம். அதுதான் அவருக்கான தொழுகைக்கான நேரம். இதை ஒருவர் பொதுபோக்காக செய்ய முடியாது. எல்லா ஏற்பாடுகளையும் சமூகக்கிழமை செய்கிறார். இதை தாண்டி தவறுதலாக இப்படி நடக்குது என்று சொன்னால் இவருக்கு இந்த விதி விலக்கு இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொருவர் ஒரு தொழுகையுடைய நேரம் அவர் எதிர்பாராத விதமாக பிஸியாகி விடுகின்றார். உரிய நேரத்தில் தொழ முடியாமல் போகுது. இவர் என்ன செய்யலாம்? நினைவு வந்ததோடு அந்த தொழுகையை உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த 2 பேரை தவிர யாருக்கும் நேரம் தவறி தொழுகையை நிறைவேற்ற அனுமதி கிடையாது. பிரயாணிகள் அவர்களுக்கு சலுகை இருக்கின்றது. நோயாளிகள் அவர்களுக்கு அந்த நோய்களை பொறுத்து சலுகைகள் ஹதீசுகளில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது தவிர அந்த காரணங்கள் சொல்லப்பட்டவர்கள் இவர்களை தவிர யாருக்கும் தொழுகையை பிற்போட எந்த அனுமதியும் கிடையாது. யாராக இருந்தாலும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் உரிய நேரத்தில் அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். நிறைய பெண்களை நாங்கள் பார்க்கலாம், துஹருடைய தொழுகை அப்படி அசர் வரைக்கும் அப்படியே பிற்போடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பிஸியாக இருப்பார்கள், சமையல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். தொழுகையுடைய நேரம் அசர் வரைக்கும் அப்படியே தாமதமாக செல்கின்றது. அதான் ஒழிக்கப்பட்டது என்று சொன்னால் உடனடியாக எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு பள்ளி வாயிலுக்கு ஆண்கள் விரைந்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெண்கள் உரிய நேரத்திலே வீடுகளில் அவர்கள் தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை அல் குர்ஆன் வ சுன்னah எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இஷாவுடைய தொழுகையுடைய நேரத்தில் அப்படியே அவதானித்துக் கொண்டிருந்து ஒரு தகவலை சொன்னார்கள். என்ன தெரியுமா? எனது உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நான் விறகு கட்டைகளை கொண்டு வர சொல்ல ஒருவருக்கு நான் நினைக்கிறேன், அதை எரிக்க சொல்ல நான் நினைக்கிறேன். பின்பு அதான் ஒலிக்க ஒருவரை நான் கூறிவிட்டு இகாமத் சொல்லுமாறு கூறி தொழுகை நடத்தப்பட்டு அதற்கு பின்னர் யாரெல்லாம் பள்ளிக்கு வரவில்லையோ இவர்களை, இந்த ஆண்களை அவர்களோடு வீட்டுக்கு சென்று வீடோடு அவர்களை எரிப்பதற்கு நான் நினைக்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எப்படியாப்பட்ட ஒரு எச்சரிக்கை என்பதை பாருங்கள். எப்படியான ஒரு கடுமையான வாசகம். யாரெல்லாம் தொழ வரவில்லையோ இவர்களை வீட்டோடு நெருப்பு வைக்க நான் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தோடு எவ்வளவு இரக்கமானவர்கள். கடைசி வரைக்கும் உம்மத்தி, எனது சமூகம் என்றுதான் வாழ்ந்தார்கள். நாளை மறுமையிலும் அப்படித்தான் இருக்க போகின்றார்கள். இத்தனை இரக்கம் மிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த தொழுகைக்கு வராத ஆண்களை வீட்டோடு அப்படியே நெருப்பு வைக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜமாத் தொழுகைக்கு வராதவர்களை பற்றி கூறுகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எந்த இடத்திலே இருக்கிறோம்? இதை கூறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கவில்லை. அதற்கு பின்னர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக அவர்களுக்கு பள்ளிவாசல்ல நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல இறைச்சி கொழும்போடு, அதே மாதிரி நல்ல தொடைகளோடு சாப்பாடு பள்ளியில கொடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது என்று சொன்னா அவங்க என்ன செய்வார்கள்? அந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்து விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் நிறைய தாவா நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறோம். எப்படி ஏற்பாடு செய்வோம்? ஒரு குறைஞ்சது ஒரு சோட்டிஸ், ஒரு டீ இல்லாட்டி பள்ளிக்கு யாரையும் அடிக்க இயலாது. அது கொடுத்தாதான் என்ன செய்வார்கள்? ஒரு பயான் என்றாலும் பள்ளிக்கு வருவார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்னார்கள், அவர்களுக்கு பள்ளியில சாப்பாடு கொடுக்கிறேன்னு சொன்னா என்ன செய்வார்கள்? வந்து விடுவார்கள். தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வாசகம் காதுகளை வந்து அடையுது. அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லி காதுகள்ல நாங்க கேட்கிறோம். எங்களுடைய வேலையை விட, நாம் செய்யக்கூடிய அந்த வேலைகளை விட, நாம் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை விட அல்லாஹ் மிக பெரியவன் என்பதை
நாங்கள் செயல்பாடுகளிலே பள்ளிக்கு வந்து காண்பிக்க தவறுகிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை முறையில ஆண்களுடைய தொழுகை ஜமாத் தொழுகையாகத்தான் இருக்க வேண்டும். வீடுகளில் தொழுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு 2 கண்ணும் விளங்குதில்லை, அதோடு என்ன பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வாரத்துக்கு யாரும் இல்லை, எனக்கு வாரத்துக்கு கஷ்டமாயிக்குது, எனவே நான் வீட்டில் தொழுது கொள்ளேலுமான்னு கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அனுமதி வழங்கினார்கள். அவர்கள் திரும்பி செல்கின்றார்கள். திரும்பி செல்லக்கூடிய அந்த நேரத்தில் திரும்ப கூப்பிட்டாங்க, இங்க வாங்கன்னு கூப்பிட்டு, உங்களுக்கு பள்ளியில பாங்கு சொல்ற சத்தம் கேட்குதான்னு கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்று சொன்ன நேரம், அவ்வாறு என்று சொன்னால் நீங்க தொழுகைக்கு வரணும் என்ற செய்தியை சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, பாங்கு சொல்ற சத்தம் உங்களுக்கு கேட்குதா, நீங்க ஜமாத் தொழுகைக்கு வரணும். யாருக்கு சொல்றாங்க? 2 கண்ணும் விளங்குதில்லை, துணைக்கு யாரும் இல்லை, அந்த பாலைவன பூமி, என்ன நடக்கும் என்றது தெரியாது, இருள் சூழ்ந்த பூமி, இது மாதிரியான வெளிச்சங்கள் எதுவும் கிடையாது. அந்த நிலையில் இருக்கக்கூடிய சஹாபியை பார்த்து நபி அவங்க சொல்றாங்க, நீங்க பள்ளி வாயலுக்கு வந்து ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்றாங்கன்றா. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்ல பார்வையை தந்திருக்கிறான். நல்ல தார் ரோட் போடப்பட்டிருக்குது, கொங்கிரீட் ரோட் போடப்பட்டிருக்குது, நாலாபுறம் வெளிச்சமா இருக்குது, வீடு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குது, பாங்கு ஓசை தவறாத விதத்திலே எல்லா காதுக்கும் கேட்கிற அளவுக்கு சுத்தி வர பள்ளி வாசல் இருக்குது என்று சொன்னா, நாங்க ஜமாத் தொழுகை விடலாமா? பள்ளிக்கு வராம இருக்கலாமா? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறான நிலையில் நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த எச்சரிக்கை, வீட்டோடு அவர்களை கொளுத்த நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அந்த எச்சரிக்கைக்கு உள்ளானவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் எந்த அளவுக்கு தெரியுமா? இன்றைக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை. பள்ளிக்கு வார் இல்லையா என்று விசாரிச்சோம் என்று சொன்னா, பள்ளியில நிர்வாகத்தோடு பிரச்சனை, இல்லாட்டி பள்ளிக்கு தொலை வந்து எங்களுக்கு சஃப்ல வைக்க இயலாது, பக்கத்துல காலோட கால் சேர்த்து வைக்க இயலாது, அவரோட எனக்கு பிரச்சனை, பள்ளியில் இருக்கக்கூடிய இமாமோடு எங்களுக்கு பிரச்சனை, இப்படி பலரோடு பிரச்சனை என்று சொல்லி பள்ளியை விட்டு பலரும் விலகி போறதை நாங்க பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு முற்றுகையிடப்படுகின்றார்கள், எதிரிகள் வந்து சூழ்ந்து விடுகின்றார்கள். அப்பொழுது அங்கே சொல்லப்படுகின்றது, கலீஃபா அவர்களே, பள்ளி வாயில்ல உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய அந்த தலைவர், அதாவது ஃபித்னாவுக்குரிய இமாம் தொழுகை நடத்துகிறார், இவரை தொடர்ந்து எங்களுக்கு தொழ முடியாமல் இருக்கின்றது. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு ஹிலாஃபத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்த அந்த தலைவர் என்ன செய்கிறார், அந்த இமாம் அங்க தொழுகை நடத்துகிறார். அந்த நேரத்தில் எங்களுக்கு அவங்களுக்கு பின்னால தொலையலாம் இருக்குது என்று அங்கே முறைப்பாடு செய்த நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, மக்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிக சிறந்த காரியம் தொழுகை, எனவே அவங்க தொழக்கூடிய நேரத்தில் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் தொழுங்கள், தொழாமல் இருக்காதீர்கள், அவர்கள் தீமை செய்தால் நீங்கள் தீமையிலே கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சி நடக்குது, அப்படியாப்பட்டவர் தொழுகிறாரு, இவருக்கு பின்னால் நீங்க தொழுங்க என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களை, நாங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள், பள்ளியை விட்டு நாம் விலகிச் செல்வதற்கு சொல்லப்படக்கூடிய இந்த காரணங்கள் எம்மாத்திரம் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கு வரக்கூடியவர்களில் அதிகம் யார் நன்மையை பெறுகிறார் என்ற செய்தியை சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒருவர் ஜமாத்தாக தொழுவது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு நன்மையானது என்று சொன்னார்கள். ஒரு தொழுகையை நாங்கள் தனிச்சு தொழுகிறோம் என்று சொன்னா, இந்த 5 நேர தொழுகைக்கு என்ன நன்மை? 50 நேர தொழுகையிட நன்மை அல்லாஹ் தஆலா தாரான். அல்லாஹ் வாக்களித்தான், உங்களுக்கு 5 நேர தொழுகை தான் கடமை, ஆனால் உங்களுக்கு 50 நேர தொழுகையிட நன்மை கிடைக்கும். அதே நேரம் ஜமாத்தாக நாங்கள் தொழுதோம் என்று சொன்னா 27 முறை தொழுது நன்மை கிடைக்கும். ஜும்மாவை நாங்கள் ஜமாத்தா தொழுகிறோம், 27 முறை தொழுது நன்மை கிடைக்கும். அஸ்ருடைய தொழுகை ஜமாத்தா தொழுகிறோம், 27 முறை தொழுது நன்மை கிடைக்கும். இது ஜமாத் தொழுகைக்குரிய சிறப்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, ஒருவர் வீட்டில் அழகிய முறையில் உதவு செய்து கொண்டு ஒவ்வொரு எட்டுக்களாக எடுத்து வைத்து பள்ளி வாயிலுக்கு வருகிறார் என்று சொன்னால், இவருடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றது,
தரஜாக்கள் உயர்த்தப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள், பள்ளிக்கு வரக்கூடியவர்களில் அதிகம் நன்மையை பெறக்கூடியவர் யார் தெரியுமா? யார் தொலை தூரத்திலிருந்து பள்ளி வாயலுக்கு நடந்து வருகிறாரோ இவர்தான் அதிகமான நன்மைகளை பெற்றுச் செல்லக்கூடியவர் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு நபித்தோழர் அவர் நீண்ட தூரத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தொழணும் வந்ததுக்காக பள்ளிவாசலுக்கு வராரு. எப்படி வராரு? நடந்து தான் வராரு. மிச்சம் தூரத்திலிருந்து நபி அவங்களோட தொழணும், அவங்களோட ஏரியால தொழாம நபி அவர்களோடு தொழணும் என்றதுக்காக நீண்ட தூரத்திலிருந்து பள்ளிக்கு வராரு. இவர்கிட்ட சொல்லப்படுது, நீங்க மிச்சம் தூரத்திலிருந்து வாரீங்களே, உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு கழுதை ஒன்றாவது எடுத்துக்கொள்ளலாம் தானே என்று சொல்லப்படுது. மிச்ச தூரத்தில் நடந்து வருவது உங்களுக்கு ஆபத்தாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் நல்ல நோக்கத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க. இவர் சொல்றாரு, இந்த தோழர் சொல்றாரு, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டோடு என்ற வீடு இருக்கிறத நான் விரும்பல. அவர் சொல்ற பதில் என்ன? நபிகளாருடைய வீட்டோடு மஸ்ஜிது நபவியோடு என்ற வீடு இருக்கிறத நான் விரும்பல என்று சொல்லி அந்த தோழர் சொன்னார். இப்ப சஹாபாக்களுக்கு இந்த பதில் ஆச்சரியமாக இருக்குது. நபி அவங்கள்ட்ட போய் இது சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த தோழர் இப்படி சொல்றாரு என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவரை அழைத்து விசாரித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் வீட்டிலிருந்து வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு எட்டுக்களாக எடுத்து வைத்து வருகிறேனே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், எனது அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டும். அதே மாதிரி நான் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வந்த மாதிரி பள்ளியிலிருந்து நான் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு எட்டுக்களாக எடுத்து வைத்து செல்கிறேனே, இதே நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அவர் எதிர்பார்ப்பது அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்க வீடு பார்க்கிறேன்டா, காணி பார்க்கிறேன் என்று சொன்னா பள்ளி கிட்டையா என்று பார்க்கிறோம், பாடசாலை கிட்டையா பொதுவாக நாங்க பார்க்கிறோம். பள்ளி கிட்ட வீடு எடுத்து வருகிறோம். இதன் நோக்கம் என்ன? பள்ளிக்கு தொழுகிறது மிக முக்கியமான ஒரு நோக்கம். நேரத்துக்கு தொழுகைக்கு வாரது லேசா இருக்குது என்ற நோக்கம். அன்பார்ந்தவர்களே, பள்ளிக்கு பக்கத்தில் வீட்டை வச்சுட்டு நாங்க எத்தனை பேர் நேரத்துக்கு தொழ வருகிறோம், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபித்தோழர்கள் எந்த அளவு விரும்பினார்கள்? தூரத்திலிருந்து நடந்து தொழுது முழு நன்மைகளை நான் பெற்று செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வானத்தில் வாரத்தை கூட அதுக்கென்று அந்த பாலைவனத்தில் அதுக்கென்று, அதாவது கழுதை, குதிரை, ஒட்டகம் போன்றவற்றை வாங்கி இவைகளில் வருவதை கூட தவிர்த்து நடந்து வரக்கூடிய நன்மையை நான் பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். அதே மாதிரி கிட்ட இருந்து நிறைய பேர் என்ன செய்கிறோம்? கிட்ட இருந்தே பைக்ல தான் நாங்க வரோம், கிட்ட இருந்து நாங்க பைக்கில் வரோம் என்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே, இந்த நன்மைகள் எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நடந்து வரக்கூடிய ஒருவருடைய நன்மையை வானத்தில் வரக்கூடியவர் பெற முடியாது என்ற செய்தி இந்த ஹதீஸ் எங்களுக்கு பாடமாக கற்றுத்தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே மாதிரி நாங்கள் பள்ளிக்கு வந்துட்டோம். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாயில்கள் எல்லாத்தையும் எனக்காக வேண்டி திறந்துதான் என்று பிரார்த்தனை செய்தவர்களாக பள்ளி வாயிலுக்குள்ள நாங்கள் நுழைஞ்சிட்டோம் என்று சொன்னா, அதானுக்கும் அந்த இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் நிறைய நன்மைகள் செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தை நம்மில் அதிகமானவர்கள் பயன்படுத்துவது கிடையாது. என்ன செய்கிறார்கள்? பள்ளி வாயிலுக்கு வந்தா பள்ளி வாயிலுக்குள் ஊரில் இருக்கிற பிரச்சனை, உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, இதுதான் கதையாக இருக்குது. ஒவ்வொரு அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில தொழுகைகள் இருக்கின்றது, நஃபீலான சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றது, இதை நாங்கள் தொழலாம். அதே மாதிரி அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில யார் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாரோ, தொழுகை நேரம் வரும் வரைக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தொழாவிட்டாலும் தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். அவருக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், அல்லாஹ் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு நீ அருள் புரிந்து விடு என்று சொல்லி வானவர்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும் என்று சொன்னால், அந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து செல்ல வேண்டும் அல்லது அவருக்கு உது புரிய வேண்டும், இதுவரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களை நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு நேரம் தான் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட இந்த நேரம் என்பதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இப்ப நாம் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிறோம் என்று சொன்னா, இந்த நேரத்தில் தொழுகை நேரம் ஆகுது. ஒவ்வொரு பள்ளியில ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துல தொழுகை நடத்தப்படும் என்று சொன்னா இகாமத்து நேரம் வரும். இகாமத்து நேரத்தில் அங்க முஅத்தின் இகாமத்து சொல்வாரு. இந்த நேரத்தில் மஅமூம்கள் ஜமாத் தொழுகைக்கு எப்ப எழும்பிக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது. எப்ப எழும்பணும்? இகாமத்துடைய ஆரம்பத்தில் அல்லது ஹய்யா அலஸ் ஸலா சொல்லக்குள்ளையா, கத் காமத்தி ஸலா சொல்லக்குள்ளையா, இல்லாட்டி இகாமத் முடிஞ்சதுக்கு பிறகா?
நேரத்தோட செலாக்களை பார்க்கலாம் என்ன செய்வார் என்று சொன்னா, இக்காமத்துடைய ஒரு 2 நிமிஷம் என்று சொன்னா அப்படியே பள்ளிக்கு வந்தேன்னு சொன்னா உட்கார மாட்டார், அப்படியே வந்து அப்படியே நின்று கொண்டிருப்பாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே நின்றுப்பாங்க. இதுல நபி அவங்களோட வழிமுறை என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா உகீமத்திஸ் ஸலாத்து, தொழுகைக்காக வேண்டிய இகாமத் சொல்லப்பட்டால், ஃபலா தகூமு ஹத்தா தரவுனி, என்னை நீங்கள் காணும் வரைக்கும் எழும்பாதீர்கள், அலைக்கும் பிஸ்ஸகீனா, அமைதியை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தொழுகைக்காக வேண்டிய இகாமத் எப்ப சொல்லப்படணும் என்று சொன்னா, இகாமத் சொல்லிட்டு இமாமத் ஏற்று இல்லை, இமாம் இருக்கிறான்றதை முதல் பார்க்கணும். இமாம் இருக்கிறாரு, இமாம் ஒரு மனிதர், அவர் அவசர தேவைகளுக்காக போகலாம். எனவே இமாம் இருக்கிறாரு. சிலருக்கு என்ன பிரச்சனை, பள்ளிவாசலுக்கு அப்படியே இப்ப என்ன வசதி, எல்லா பள்ளிகளிலும் 10 நிமிஷம் என்று சொன்னா அப்படியே டைம் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ரேஸ் ஓட்டுற மாதிரி டைம் ஓடிக்கொண்டே இருக்கும். அவசரமாக ஓட்டி வரணும், டைமுக்கு தொழணும், அவசரமா பள்ளி விட்டு வெளியே போய்த்திரணும். இப்படிதான் நிறைய ஒரு நிலைப்பாடு இருக்குது. அன்பார்ந்தவர்களே, முதல் என்ன பார்க்கணும், இமாம் இருக்கிறாரா? இமாம் இருக்கிறார் என்று சொன்னா அதுக்கு பின்னர் என்ன செய்வாரு, இகாமத் சொல்லப்படும். இமாம் இகாமத் சொல்றதோடு இமாம் வருவாரு, மௌமூங்கள் எழுந்திருக்க வேண்டும். மௌமூங்கள் இமாம கண்டத்தோடு அவர்களும் தொழுகைக்கு வர வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வழிமுறையாக இருக்கின்றது. அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இகாமத் சொல்லப்படுது, பள்ளிக்கு லேட்டா வந்த ஒருத்தர் என்ன செய்வாரு, சுன்னத் தொழுது கொண்டிருப்பார். இவர் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா உகீமத்திஸ் ஸலாத்து, தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டது என்று சொன்னால், ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா, ஃபர்லான தொழுகையை தவிர வேற எந்த தொழுகையும் அந்த நேரத்தில் கிடையாது என்று சொல்கின்றார்கள். தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டோம்னா நாம சுன்னத் தொழுகை நீக்கிறோம் என்று சொன்னா அதுல இயலாது. அந்த சுன்னத் தொழுகையை நாங்கள் விட்டுட்டு என்ன செய்ய வேண்டும், ஃபர்லான தொழுகையில நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகை இகாமத் சொல்லப்பட்டது, சுபஹ் தொழுகைக்கு வாராங்க. அப்போ ஒரு சஹாபி என்ன செய்யறாரு என்று சொன்னா அப்படியே தொழுது கொண்டிருக்கிறார். இவருடைய காதுக்குள்ள வைத்து நபி அவங்க என்னமோ சொல்றாரு. இப்ப சஹாபாக்களுக்கு அது என்னன்னு கேட்கல. அவ தொழுது முடிஞ்சதோட எல்லா சஹாபாக்களும் அவரை சூழ்ந்து கொண்டு, நபி அவங்க உங்கள்கிட்ட என்னமோ சொன்னாங்களே, என்ன சொன்னார்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், நீங்க 4 ரக்காத்தாக சுபஹ் தொழுகையை தொழ போறீங்களான்னு அவர் கேட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க, சுபஹ் தொழுகை நடக்குது. ஒருத்தர் லேட்டா வாரார், அவர் என்ன செய்யறன்னு சொன்னா, ஜமாத் தொழுகையில சேர்ந்து கொள்ளாம பள்ளியிட ஒரு மூலையில போய்த்து சுபஹ்வுட முன் சுன்னத்து தொழுகிறார். சுபஹ்வுட முன் சுன்னத்துடைய பெருமதி எங்களுக்கு தெரியும். எல்லா சுன்னத்துக்களையும் விட சிறப்புகள் சொல்லப்பட்ட ஒரு தொழுகை. அந்த தொழுகையை அவர் தனியாக தொழுதுட்டு நபி அவங்களோட ஜமாத்துல இணைகிறார். இப்ப நபி அவங்க தொழுகை முடிவில் கேட்கிறாங்க, நீங்க எங்களோட தொலை வந்தீங்களா இல்லாட்டி நீங்க வேற தனியா தொலை வந்தீங்களா என்று நபி அவங்க கேட்டார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, ஃபர்லான தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டால் அந்த நேரத்தில் அந்த ஃபர்லான தொழுகையை தவிர வேற எந்த தொழுகையும் கிடையாது என்பதை நாங்கள் இதனூடாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, ஜமாத் தொழுகையில் நாங்கள் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த சஃப்புடைய ஒழுங்குமுறைகள். சஃப்புல நாங்கள் நேராக இருக்க வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும், இடைவெளி விட்டு நிற்க முடியாது. எங்களுக்கு மத்தியில் முரண்பாடு ஏற்படும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த ஒரு விடயம். எனவே ஜமாத் தொழுகையை நாங்கள் நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துல நாங்கள் தொழ முடியாது. பள்ளியில தொழுறத்தோடு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் சஃப்புகளை சரியான முறையில் சரி செய்ய வேண்டும். இதையும் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இமாமுக்கு பக்கத்தில் யார் இருக்கலாம், இது ஜமாத் தொழுகையில சொல்லப்பட்டிருக்குது. இமாமுக்கு அடுத்தது அறிவுல அவருக்கு அடுத்த அந்தஸ்துல யார் இருக்கிறாரோ அவர் இருப்பார். அதே மாதிரி வயதுல மூத்தவர்கள் இருப்பார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமுக்கு அடுத்தது யார் இருக்க வேண்டும் என்ற ஒழுங்குமுறைகளை ஜமாத் தொழுகையில சொல்லி இருக்கின்றார்கள். இதை நாங்கள் கவனிக்கிறோம் இல்லை. இப்படி மூத்தவங்களும் என்ன செய்வார்கள், சின்னாக்கள் அப்படியே முன்னுக்கு கிளம்பிட்டு அவங்க அப்படியே பின்னுக்கு போய்த்திடுறாங்க. அன்பார்ந்தவர்கள் அப்படி அல்ல. நபி அவங்க இதுக்கு ஒழுங்குமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை பேணுவது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை நாங்கள் பேணிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இப்ப ஜமாத் தொழுகை நடக்குது. ஒருத்தர் பள்ளிக்கு லேட்டாகி வராரு. இந்த நேரத்தில் இவர்
எப்படி சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், சிலர் என்ன செய்வார்கள், தெரிந்த சூறாக்கள், உதாரணமாக வத்தீன் ஓதப்படுது என்று சொன்னா அவங்களுக்கு தெரியுமா, வத்தீன் சூரத்து தீன் முடிய போகுது என்று சொல்லி அந்த கடைசி வசனம் தெரியும். என்ன செய்வாங்க, உதவு செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்படியே ஓடி வார அவசரமா, கால் ஒழுங்கா கழியினா இல்லையா ஒன்றும் தெரியாது, அவசரமா ஓடி வந்து எப்படியாச்சும் ஜமாத்தை பிடிச்சிடணும். அன்பார்ந்தவர்களே, நபி அவங்க சொல்றாங்க, இதா உகீமத்தி ஸலாத்து, தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டால் ஃபலா தஅதுஹா தஸ்அவு, நீங்க விரைந்து ஓடி வராதீர்கள், நீங்க என்ன செய்யுங்க, அமைதியாக வாங்க. ஃபமா அதரக்தும் ஃபஸல்லு, உங்களுக்கு கிடைச்சதை நீங்க தொழுது கொள்ளுங்க. வமா ஃபாத்தகும் ஃபஅதிம்மு, உங்களுக்கு தவறி போனதை நீங்க பூர்ணப்படுத்துங்க என்று சொல்லி நபி அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, தொழுகைக்காக நாங்கள் தாமதமாக வந்தோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவசரப்பட்டு ஓடோடி வரக்கூடாது, அமைதியாக வர வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய இந்த செய்தியினூடாக நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, தொழுகைக்கு நாங்கள் வரக்கூடிய இன்னும் சில நாட்களை பார்க்கலாம். ஜமாத் தொழுகை நடந்து கொண்டிருக்கும், இமாம் ருக்கூல வைப்பாரு அல்லது இமாம் சுஜூதில் வைப்பாரு. இந்த நேரத்தில் இமாம் நிலைக்கு வரங்காட்டியுமே என்ன செய்வார்கள், சிலர் ஜமாத்துல சேர்றதில்லை, அப்படியே பின்னுக்கு அப்படியே காய்ச்சி கொண்டிருப்பாங்க, இல்லாட்டி பின்னுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொண்டிருப்பாங்க. பின்னுக்கு இமாம் எப்ப நிலைக்கு வாராரோ, அடுத்த ரக்காத்துக்கு எழும்பி வாராரோ, அப்பதான் என்ன செய்வார்கள், சேர்ந்து கொள்வார்கள். எப்படி நாங்கள் ஜமாத்துல சேர்றது என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில நாங்கள் இமாமோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். இமாமோடு சேரக்கூடிய நேரத்தில் தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி, தொழுகையுடைய ஆரம்பம் தக்பீர், தக்பீர் சொல்லி நாங்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லி இமாம் என்ன செய்யறாரு, ருக்கூல இருந்து எழுந்து நிற்கிறாரு. இப்ப நாங்க எப்படி தொழுகையில ஜாயின் ஆகுது, எப்படி சேர்றது, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சேர்றதா, அல்லாஹு அக்பர் என்று சேர்றதா, யாருக்கு தெரியும்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு அக்பர் தான் தொழுகையின் துவக்கம். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தொழுகையில நாங்கள் சேர்ந்து போட்டு தான் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா நாங்கள் சொல்ல வேண்டும். இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, ருக்கூல நாங்கள் இமாமை அடைகிறோம் என்று சொன்னால், ருக்கூல நாங்கள் இமாமை அடைஞ்சா ருக்கூல இமாமை அடையக்கூடியவர் ரக்காத்தை அடைந்து கொள்கிறார் என்பதற்கான ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அபூபக்கர் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவங்க தொழுகை நடத்துறாங்க, ருக்கூல இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறார் என்று சொன்னால், மஸ்ஜிதுடைய நுழைவாயில் இருந்து அப்படியே ருக்கு செஞ்சவராக சஃப்ல சேர்றாங்க. இப்போ நபி அவங்க இதை அவதானிக்கின்றார்கள். தொழுகை முடிஞ்சு சொல்றாங்க, ஜாதகல்லாஹு ஹர்சன், அல்லாஹ்வோட ஆர்வத்தை அதிகரிக்க செய்யட்டும், ஆனா இதுக்கு பூர்வம் நீங்க இப்படி செய்ய வேணாம் என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க அங்கிருந்தே ருக்கு செஞ்சு கொண்டு வர வேணாம், நீங்க என்ன செய்யுங்க, சஃப்புக்கு வாங்க, வந்து அதுக்கு பிறகு கிடைச்சதை நீங்க தொழுது கொள்ளுங்க என்ற அடிப்படையில் நபி அவர்கள் சொன்னார்கள். இதில் அவங்களுக்கு ரக்காத்தை மீட்ட சொல்லவில்லை என்ற செய்தியினூடாக ஒருவர் இமாமை ருக்கூவில் அடைந்து கொண்டால் என்ன செய்வாரு, அவர் ரக்காத்தை அடைந்து கொண்டார் என்ற செய்தியை நாங்கள் இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, ஜமாத் தொழுகையில இடையில சேர்ந்தவர்கள் எழும்பி தொழணும், தவறி போற ரக்காத் எழும்பி தொழணும். இவங்க நிறைய பேரை பாருங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி ஒரு சைட்டுக்கு சலாம் கொடுத்ததோடு அப்படியே எழும்பிடுறாங்க. ஒரு சைடுக்கு சலாம் கொடுக்கிறதா தொழுகையில கடமை இல்லை. எப்ப நாங்க எப்படி சலாம் கொடுக்கணும், ரெண்டு பக்கம் சலாம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப இரண்டு பக்கமும் இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யலாம், தொழுக முடியுது. அதுக்கு பிறகுதான் இமாம் விட்டு நாங்க பிரியலாம். இன்றைக்கு என்ன செய்யறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் திரும்பினத்தோடு அப்படியே எழும்பியாச்சு. இமாம் அடுத்த பக்கம் சலாம் கொடுக்கக்குள்ள இவர் தக்பீர் அளிப்பாரு, இமாம பின்தொடரல்ல, அவசரப்பட்டு எழும்புறாரு, இமாம முந்துறாரு. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இமாம் இரண்டு பக்கமும் சலாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அடுத்த ரக்காத்துங்களுக்கு தவறி போனதை தொழுவதற்கு நாங்கள் எழும்ப வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, இமாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதெல்லாம் பின்பற்றத்தான். அவர் தக்பீர் சொன்னா நீங்க தக்பீர் சொல்லுங்க, அவர் ருக்கு செஞ்சா நீங்க ருக்கு செய்யுங்க, அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொன்னா நீங்க ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்லுங்க. இப்படி நபி அவங்க சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இமாமை நாங்கள் தொழுகையில அணுவாக நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. நாங்கள் அவசரப்படக்கூடாது. எந்த அளவுக்கு தெரியுமா, தொழுகையில நாங்கள் நிறைய அவசரப்படுறோம், ருக்கு செய்யறதுக்கு அவசரப்படுறோம், ருக்கூல இருந்து எலும்பு அவசரப்படுறோம். இமாம் ருக்கூல இருந்து எலும்பி சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொன்னா நிறைய பேர்ட்ட கால் அப்படியே மடங்குது, முழங்கால் வரைக்கும் மடங்கி சுஜூதுக்கு போறதுக்கு, இமாமுக்கு முன்னுக்கு அப்படியே முழங்கால அப்படியே சத்தத்தோட சுஜூதுல நிலத்துல வைக்கிறது நிறைய பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால நாங்க தொழுதா அவங்க சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சுஜூதுக்கு போயிட்டு அவங்களோட நெத்திய தரையில வைக்கும் வரைக்கும் நாங்க எங்கட முதுக சுஜூதுக்கு போறதுக்கு வளைச்ச மாட்டோம். எப்படி? இமாம் சுஜூதுக்கு போயிட்டு நெத்திய வைக்கும் வரைக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், சுஜூதுக்கு போறதுக்கு முதுக வளைக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம்டா. எந்த அளவுக்கு நாங்க இமாம முந்துறோம், எந்த அளவுக்கு தொழுகையில நாங்க அவசரப்படுறோம் என்பதை இதன் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இமாம் சத்தம் போட்டு ஓதக்கூடிய தொழுகைகள், இது இரண்டாக இமாம்கள் பிரிப்பார்கள். சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு போகிறேன், நேரம் செல்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இமாம் சத்தம் போட்டு ஓதக்கூடிய தொழுகையில இரண்டாக பிரிப்பார்கள். இமாம் சத்தம் போட்டு ஓதக்கூடிய தொழுகை, இமாம் மௌனமாக இருக்கக்கூடிய தொழுகை. இதுல இமாம் சத்தம் போட்டு ஓதக்கூடிய தொழுகையில சூரா ஃபாத்திஹாவை மௌமூங்கள் ஓதுரா இல்லையான்றதுல அதுல கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது. அல்லாஹ் மிக அறிந்தவன். அதுல அல் குர்ஆன சுன்னாவுக்கு மிக நெருக்கமான நிலைப்பாடாக இமாம் சத்தம் போட்டு ஓதக்கூடிய தொழுகையில நாங்கள் சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டியது கிடையாது. நாம் என்ன செய்யலாம், இமாம் சத்தம் போட்டு ஓதிய தொழுகையில நாம் மௌனமாக இருப்போம். இமாம் ஓதுறதை நாங்க கேட்கணும். வைதா குரியல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டா நீங்க ஃபஸ்தமிஉ லஹு, நீங்க அதை செவிதாழ்த்து கேளுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இமாம் சத்தம் போட்டு ஓதுற தொழுகையில நாங்க சூரா ஃபாத்திஹாவை என்ன செய்ய மாட்டோம், நாங்க ஓத மாட்டோம். இமாம் மௌனமாக இருக்கக்கூடிய தொழுகைகள் இதுல தான் நாங்க என்ன செய்வோம், சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் ஓத வேண்டும். இதையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, நபி அவங்க ஒரு முறை சோமில்லா போவது அவங்க சுவையினம் காரணமாக உட்கார்ந்து தொழுகை நடத்துறாங்க. இப்ப சஹாபாக்கள் எல்லாம் எழுப்பி நிற்கிறாங்க, நபி அவங்க உட்கார்ந்து தொழுகை நடத்துறாங்க. நபி அவங்க திரும்ப அப்படியே அவர்களை பார்த்து சைகை செய்து உட்கார வைக்கின்றார்கள். தொழுகை முடிவில் சொல்றாங்க, அந்த ரோம் பாரசீக மன்னர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்க அந்த மக்கள் எல்லாம் எழுந்து நிற்பார்களே, இப்படி நீங்க எனக்கு செய்ய பார்த்தீர்களா என்று சொல்லி எச்சரிக்கையாக பேசிவிட்டு, வைதா சல்லா காயிமன், இமாம் வந்து நின்று தொழுதால் ஃபஸல்லு, நீங்களும் என்ன செய்யுங்க, கியாமன் நின்று தொழுங்க. வைதா சல்லா காயிதன், இமாம் உட்கார்ந்து தொழுதா நீங்களும் உட்கார்ந்து தொழுங்க என்று சொல்லி நபி அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, தொழுகையில நிறைய பேர் தனிய தொழுக்குள்ளே ஒரு பிழை, ஜமாத்தாக தொழுக்குள்ளே இன்னொரு பிழை என்ன தெரியுமா, இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்புற முறை. இதுல நிறைய பேர் தவறு விடுறாங்க. ஜல்சத்துல் இஸ்திராஹா என்ற ஒரு இருப்பு இருக்கின்றது. அப்படி என்று சொன்னா என்னென்றே நிறைய பேருக்கு தெரியாது. இரண்டு சுஜூதுகளையும் முன்னா ரக்காத்துல செஞ்சிட்டோம்னா அப்படியே சுஜூதுல இருந்து முழங்கால பிடிச்சு கொண்டு அப்படியே எழும்புறது, அல்லது இடுப்புல கையை வச்சுட்டு அப்படியே எழும்புறது நிலைக்கு. நபி அவங்க எப்படி எழுப்பினாங்கன்னு சொன்னால், இரண்டாவது சுஜூதை செய்துவிட்டு அவர்கள் உட்காருவார்கள். ஒரு இஸ்திராஹா உடைய ஒரு அமர்வு, அவங்க உட்காருவார்கள். அந்த அமர்வுல எதையும் மோத மாட்டார்கள், உட்கார்ந்து விட்டு அதற்கு பின்னர் அவர்கள் என்ன செய்வார்கள், நிலத்தில் கையை ஊண்டி அதுக்கு பிறகுதான் எழும்புவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ஜமாத்தாக நாங்கள் தொழுகிறோம் என்றா இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுஜூதிலிருந்து என்ன செய்வாரு, இரண்டாவது சுஜூதை செஞ்சுட்டு மூணாவது ரக்காத்துக்கு தக்பீர், அதாவது இரண்டாவது அந்த சுஜூதை செஞ்சுட்டு இரண்டாவது ரக்காத்துக்கு தக்பீர் சொல்லுவார். இரண்டு சுஜூதிலையும் செஞ்சுட்டு இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்ப தக்பீர் சொல்லுவார். இப்போ மாமூங்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்க, தக்பீரோடு அப்படியே எழும்பிடுறது. அப்ப நாங்க என்ன செய்ய மாட்டோம், இமாம் வந்து இப்ப உட்காருவாரு, உட்கார்ந்துட்டு அதுக்கு போறதுதான் எழும்புவார் என்று சொல்லி நாங்க அந்த நேரத்தை யூகிச்சு எழும்புவது கிடையாது. இப்படி நடக்க கொள்ள இமாம் உட்கார்ந்து இருப்பாரு, மாமூங்கள் எழும்பிப்பாங்க. இது என்ன நடக்குது, இமாம தொழுகையில முந்துரும். நபி அவங்க சொல்றாங்க இமாம முந்த கூடாது என்று சொல்றாங்க. நாங்க என்ன செய்யறோம், தொழுகையில் இமாமை முந்தி விடுகிறோம் என்ற செய்தியை இதிலே நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த விடயத்திலும் நாங்கள் அவதானம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இமாமை முந்துவது தொடர்பாக நபி அவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் இமாமை முந்தி தலையை உயர்த்துகின்றார்களோ இவங்களோட தலை கழுதையின் தோற்றமாக அல்லது இவங்களோட உடல் கழுதையோட உருவமாக மாற்றப்படுவதை அஞ்ச வேண்டாமான்னு கேட்டார்கள். இந்த அளவு எச்சரிக்கை வந்த ஒரு விடயம். எனவே தொழுகையில எல்லா சந்தர்ப்பத்திலும் இமாமை பின்பற்ற, எல்லா நிலையிலும் அவசரப்படாமல் அந்த பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையை விளங்கி நடைமுறைப்படுத்த அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். அன்பார்ந்த ஈமானியர்களே, ஜமாத் தொழுகையின் முக்கியத்துவமும் அதில் விடப்படக்கூடிய தவறுகளும் என்ற இந்த தலைப்பு ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. இதை பள்ளி வாயில நாங்கள் வகுப்புகளாக செஞ்சோம்னா இந்த க்ரௌட் இங்கே வராது. நிறைய பேருக்கு தொழ தெரியாது. என்ன செய்யலாம், இது போன்ற ஒரு ஹுத்பாவில் தான் நாங்கள் தெளிவுபடுத்தலாம். இதனால் தான் இது தெளிவுபடுத்தப்படுகின்றது.
எங்களுடைய தொழுகை சரியாக அமைந்தால்தான் அனைத்தும் சீராக அமைந்துவிடும். தொழுகை கெட்டுவிடுமாக இருந்தால், தொழுகை முறையாக இல்லாவிட்டால் அனைத்தும் சீர்குலைந்து விடும். எனவே அந்த அடிப்படையில் தொழுகையுடைய விடயத்தை நாங்கள் சரியான முறையில் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக ஜமாத் தொழுகையில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த ஆமீன் சொல்றது. இந்த ஆமீன் சொல்றதுல இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் சொல்லக்குள்ள என்ன செய்வாங்க, நிறைய பேர் வலத்தாலீன் சொல்லக்குள்ள ஆமீன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. நபி அவங்க சொல்றாங்க, இதா அம்மன் அல் இமாம் ஆமீனு, இமாம் ஆமீன் சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்க. எப்படி? இமாம் சூரா ஃபாத்திஹாவை வலல்லாலீன முடிச்சிட்டு ஆமீன் சொல்லுவாரு, அதுக்கு பிறகு நீங்க ஆமீன் சொல்லுங்க. அப்படி நீங்க ஆமீன் சொன்னால் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவார்கள். இமாமுடைய ஆமீன், மகமூங்களுடைய ஆமீன், மலக்குமாருடைய ஆமீன், இந்த 3 பேருடைய ஆமீனும் ஒரே நேரத்தில் வருமாக இருந்தால் உங்களோட முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, தொழுகையில பாருங்க பெரிய சிறப்புகள் இருக்குது. இந்த சிறப்பை நாங்கள் அடையிறோம் என்று சொன்னா எங்களுக்கு அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்க வேண்டும். இமாம் ஆமீன் சொல்றதுக்கு எனக்கு அவகாசம் கொடுக்கணும். இமாமுக்கு ஆமீன் சொல்ல இயலாது. வலல்லாலீன முடிக்க முன்னுக்கே ஜும்மா நாள்ல நிறைய பார்க்கலாம், என்ன செய்வார்கள், பின்னுக்கு இருந்தபடி ஆமீன் சத்தம் கேட்டுடும். அன்பார்ந்தவர்களே, இதுல நாங்கள் முழுமையான நன்மையை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் இமாம் ஆமீன் சொன்னதோடு மகமூங்கள் ஆமீன் சொல்ல வேண்டும், மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? எங்கட முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஜமாத் தொழுகையின் முக்கியத்துவத்தையும் அதில் விடப்படக்கூடிய ஒரு சில தவறுகளையும் இந்த குத்துபா உரையிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். இவற்றை வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நேரத்துக்கு நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பதோடு எங்களோட குடும்பத்தையும் நாங்கள் தொழ வைக்கணும். நிறைய பேர் பள்ளிக்கு வராங்க, மாஷா அல்லாஹ்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வார்கள், பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் அதே நேரம் அவங்களோட வீட்டுடைய நிலைமையை பார்த்தா, வீட்டில் தொழுகை கடமையான ஆம்பளை பிள்ளை இருப்பார், அவர் தூங்கி கொண்டிருப்பார். தொழுகை கடமையான பொம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க படுத்து கொண்டிருப்பாங்க. மனைவி தொழுகை இல்லாம இருப்பாங்க. அன்பார்ந்தவர், இவர் பள்ளிக்கு சுபஹ தொழுகை நேரத்தோட வந்திருப்பார். சுன்னத்தெல்லாம் தொழுது சுபஹ தொழுது வீட்டுக்கு போவாரு. வீட்டில் அப்ப இவர் போயிட்டு தான் திரும்ப லைட் போடணும் என்று சொன்னா இதை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தரல. நாங்க தொழுகிற மாதிரி எங்களோட குடும்பத்தையும் நாங்கள் தொழுகையாளிகளாக ஆக்க வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இந்த வந்திருக்கக்கூடிய கிரோட் அவ்வளோ இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க எப்படி நாங்கள் ஜும்மாவை நேரத்துக்கு வரணும், ஜும்மா தொழுதுதான் ஆகணும் விளங்கி இருக்கிறோம். இதே மாதிரி 5 நேர தொழுகையும் பள்ளியில் ஜமாத்தாக ஒவ்வொரு ஆண்களும் தொழத்தான் வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னா, நான் மேலே சொன்ன நபி அவங்களுடைய எச்சரிக்கை என்ன? நபி அவங்க என்ன சொன்னார்கள்? யாரெல்லாம் தொழ வரவில்லையோ இவங்களை வீட்டோடு நெருப்பு வைக்கிறதுக்கு நான் விரும்புவேன், நான் எண்டுகிறேன் என்று சொல்லி நபி அவங்க சொன்னாங்களே, இந்த எச்சரிக்கைக்கு உள்ளானவர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, உரிய நேரத்தில் நல்ல முறையில் நேரத்துக்கு நாம் பள்ளிக்கு சமூகம் தந்து தொழுகையை நிறைவேற்ற அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.